வணக்கம். டிஎஸ்டிஎஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் டிஸ்கஷன், சைக்காலஜி டிபார்ட்மெண்ட் டிஸ்கஷன், ஆல் டிபார்ட்மெண்ட் கான்ஃபரன்ஸ் மீட்டிங், கிங்டம் கண்ட்ரிஸ் டிஸ்கஷன், வேர்ல்டு லீடர்ஸ் டிஸ்கஷன், டாக்டர் கிளாஸ் டிஸ்கஷன், ஸ்டாட்டஸ் டிஸ்கஷன், கொஸ்டின் ஆன்சர்ஸ் டிஸ்கஷன். ஓகே, இன்ஃபர்மேஷன். சரி, ஒரு ராஜாவை நான் சொல்கிறது தெளிவான தர்ம பொறுமை கேட்டுக்குங்க. ஆக்டர் விஜய் அவர்களே, தற்போது முதலமைச்சர். சரி, நான் உங்களுக்கு உண்டான ஒரு பாணியில் நான் பேசுகிறேன். ஓகே, ஒரு டேரக்டாக நான் சொல்கிறது தெளிவான தர்ம பொறுமை கேட்டுக்குங்க. நான் சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகே, அட்லீஸ்ட் ஒரு 100 வருஷத்துக்காவது நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். ஓகே, நம்ம எப்படி தோது பார்க்குறோம் அப்படின்னா, எல்லாமே பார்த்திங்கன்னா வருஷத்தில் தான் நம்ம தோது பார்க்குறோம். ஓகே, அதனால் ஒரு தலைவராக நான் சொல்கிறது தெளிவான தர்ம பொறுமை கேட்டுக்குங்க. நீங்கள் 4 விஷயத்தை தோது பார்க்கணும். முதலாவது விஷயம் சட்டசபை, சட்டப்பேரவை, சட்டமன்றம் அப்படின்லாம் ஏதோ பேர் சொல்கிறாங்க. ஓகே, மொத்தத்தில் உங்களுக்கு உண்டான ஒரு அமைச்சரவை மாதிரி. ஓகே, அதில் எத்தனை எம்எல்ஏ நம்பாளுங்க இருக்காங்க, எத்தனை எம்எல்ஏ எதிர்கட்சிக்காரங்களாக இருக்காங்க. ஓகே, யார் என்னென்ன தகவல், எல்லா விஷயமும் நீங்கள் கேதர் செஞ்சுக்கணும். ஓகே, அடுத்து சட்டப்பேரவையில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின். அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர் நிர்வாகம் செஞ்சும்போது ஸ்டாலின் அவர்களை அப்பப்போ போய் தலைமை செயலகத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை போய் சந்திப்பார். இந்த மாதிரி வேதா எல்லாம் அவருக்கு கொடுத்துருங்க, நிறையா விஷயம் சாதகமாகவே பேசுவார். இவ்வளோ நல்லவராக இருக்கேன்னு சொல்லிட்டு எலெக்ஷன்லாம் அவரை ஜெயிக்க வச்சாங்க. கடைசியில் கர்ப்பிணி பொண்ணுங்க சத்துமா வரைக்குமே ஏற்படுத்திட்டார். ஏன் அப்படின்னா, இங்கே அந்த பால்வாடி பள்ளிக்கூடத்துலாம் சத்து மாவு கொடுப்பாங்க. ஓகே, கன்வெர்ட்டான நிலையில் அந்த சத்து மாவு எனக்கும் கிடைக்கும். ஆனால் இப்போ அதுவும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்போ எதிர்கட்சிக்காரங்க அவங்க அப்படி தான் நடந்துக்குவாங்க. ஓகேவா, அதெல்லாம் நீங்கள் நினைக்கவே கூடாது. அதனால் உங்களுக்கு மட்டும் புதுசு கிடையாது. ஓகே, இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே இருந்தபோது அப்படி தான் இருந்தாங்க. அதனால் உங்களுக்கு மட்டும்தான் அவங்க ஸ்பெஷலாலாம் தோது பார்க்குறாங்க, துன்பத்தை ஏற்படுத்துகிறாங்க, வேதனை ஏற்படுத்துகிறாங்க, அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. ஓகே, தமிழ்நாட்டில் 2 கட்சி, ஒன்று டிஇஓ, இன்னொன்று டிவிகே அப்படின்னு நினச்சிக்கோங்க. அப்போ தான் தோது பார்க்குறதுக்கு தோதாகும். ஓகே, அடுத்து நீங்கள் கவனிக்க வேண்டியது கட்சி அப்படின்றது உங்களோட ரசிகர் மன்ற மாதிரி நினச்சிக்கோங்க. ஆரம்பத்தில் நீங்கள் இப்படி ரசிகர் மன்றத்தை தோது பார்த்தீங்க. இப்போ கன்வெர்ட்டான நிலையில் அது பேர் பார்த்திங்கன்னா கட்சி. அதனால் யாரையும் வெறுக்காதீங்க, எல்லோரையும் நேசிங்க. ஓகே, எல்லோரையும் நீங்கள் தான் தோது பார்க்கணும். ஓகே, சொல்லப்போனால் கட்சி அப்படின்றது உங்களுக்கான ஒரு ரசிகர் மன்றம் தான் இப்போ உங்களுக்கு கட்சியாக இருக்குது. அப்படின்ற ஒரு பதத்தில் தோது பார்த்திங்கன்னா கட்சியானது இனிமையாக இருக்கும், இனிப்பாக இருக்கும், நல்ல ஒரு பதமாக இருக்கும். ஓகே, அடுத்து நீங்கள் தோது பார்க்க வேண்டியது மக்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி அறிமுகம் அப்படின்னா, கலைத்துறையால் அறிமுகம். உங்களை நேசிக்கிறாங்க, நீங்கள் நல்லது செய்வீங்கன்னு சொல்லிட்டு உங்களை ஜெயிக்க வச்சுருக்காங்க. அப்படின்றப்போ அவங்களுக்கு நமக்கு எந்த வகையில் தோதான வகையில் அவங்களுக்கு தேவையானது எல்லாமே நம்ம தோதை அமைச்சு தரலாம். அப்படின்றது நீங்கள் ஒரு அலுவலகம் அமைச்சு, சரி ஓகே இத்தனை மாவட்டங்கள் இருக்குதா, ஓகே நாடு அமைகிறப்போ மாநிலங்கள், ஓகே எந்தெந்த மாநிலத்துக்கு மெட்ரோ ட்ரெயின், உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன், எந்தெந்த மாவட்டங்களுக்கு மெட்ரோ ட்ரெயின், எங்கெங்கே ஏரி சுத்தப்படுத்தணும், ஆறு சுத்தப்படுத்தணும், குளத்தை சுத்தப்படுத்தணும், தண்ணி வசதி கொடுக்கணும், ரோடு போடணும், எந்தெந்த இடத்துலாம் கரண்ட் வசதி கொடுக்கணும். ஓகே, யாருக்கு என்னென்ன தேவை. ஓகே, இந்த குவாரியெல்லாம் ஓரளவு கவர்மெண்ட்டே ஓரளவு ஹேண்டில் பண்ணணும். ஏன் அப்படின்னா, இந்த மழை இருக்கிறனால தான் நிலநடுக்கெல்லாம் எதுவும் ஆகாமல் இருக்குது. மழையெல்லாம் எடுத்துட்டோம்னா நிலநடுக்கம் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் நல்ல தொழில் தான். ஆனாலும் அந்த குவாரி எல்லாமே ஓரளவு கவர்மெண்ட்டே ஓரளவு டீல் செஞ்சாங்க அப்படின்னா ஓரளவு காசும் கிடைக்கும், இயற்கையும் பாதுகாப்பு. ஓகே, அவ்வளோதான். அப்படி மக்களுக்கு பொதுவான ஒரு பொதுநல பணி அப்படின்ற மாதிரி பொது பார்த்திங்கன்னா ஓரளவு ஈஸியாக இருக்கும். அடுத்து நீங்கள் கவனிக்க வேண்டியது 4வது விஷயம் அப்படின்னா உங்களை பர்சனலாக சார்ந்து நிறையா பேர் பேசணும்னு நினைப்பாங்க, ஏதாவது தகவல் சொல்லுவாங்க. மேக்ஸிமம் அதுக்கு என்ன தீர்வு அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னா எல்லோரும் லெட்டர்